Exercise 5.3. Choose the correct answer. First, delta square y naught equal to. So delta square y naught ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான இன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா டெல்டா இன்ட்டு டெல்டா ஒய் நாட் அப்படின்னு. இப்போ டெல்டா ஒய் நாட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய் நாட் அதுக்கு என்ன ஃபார்முலா என்னன்னா இந்த ஒய் நாட்டுக்கு அடுத்தது என்ன வரணும் ஒய் ஒன்ல இருந்து அதாவது ஒய்1லேருந்து ஒய் நாட்டை லெஸ் பண்ணணும். இதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இப்போ உதாரணத்துக்கு டெல்டா ஒய்1 வச்சுங்களேன். அப்போ இதுக்கு ஆன்சர் ஒய்2 மைனஸ் ஒய்1. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ இங்கே டெல்டா இன்ட்டு டெல்டா ஒய் நாட்னு எழுதிச்சு. இந்த டெல்டா ஒய் நாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஒய்1 மைனஸ் ஒய் நாட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த டெல்டா உள்ள மல்டிப்ளை பண்ணால் டெல்டா ஒய்1 மைனஸ் டெல்டா ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த டெல்டா ஒய்1க்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்2 மைனஸ் ஒய்1 அப்புறம் மைனஸு மறுபடியும் டெல்டா ஒய் நாட்டுக்கு வந்து ஒய்1 மைனஸ் ஒய் நாட். சரிங்களா? இப்போ இதை அப்படியே உள்ளே கொண்டு போங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கேன்சல் ஆகாது. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனால் மைனஸ் ஒய்1 இது ஒரு மைனஸ் ஒய்1 மைனஸ் 2y1 ஆகிடும். அதேமாதிரி வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒய் நாட் ஆகிடும் இந்த ஒய்2. ஸோ ஒய்2 மைனஸ் 2y1 ப்ளஸ் ஒய் நாட் இஸ் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்தது செகண்ட் பாருங்கள். டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுங்களேன். டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதான் அதாவது அந்த எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும் மைனஸ் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? சி ஆப்ஷன் இது வந்து ஃபார்முலா. அடுத்தது தேர்டு பாருங்க. இ ஈக்குவல் டு இன்றது எதுக்கு ஈக்குவல்னு 1 பிளஸ் டெல்டாக்கு ஈக்குவல். இ ஈக்குவல் டு என்னது 1 பிளஸ் டெல்டா. இது ஃபார்முலா. சப்போஸ் இதுலேருந்து டெல்டா நமக்கு வேணும் அப்படின்னா இ மைனஸ் 1. ஸோ ரெண்டுத்துமே அப்ளை பண்ணுவோம் நிறைய இடத்துல. டெல்டா இருக்க இடத்துல இ மைனஸ் 1 போடுவோம். சரிங்களா? ஸோ இ இருக்க இடத்துல 1 பிளஸ் டெல்டா. ஸோ எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது ஃபார்முலா. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்தது ஃபோர்த்து பாருங்க. ஹெச் ஈக்குவல் டு 1 தென் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் கேட்குறாங்க. ஓகேங்களா? டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் இப்போ தான் சொன்னோம் நம்ம. டெல்டா எக்ஸுக்கான டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடும்? எக்ஸ் பிளஸ் ஹெச்னு போடணும். அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அதை கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிடுமா? இங்கே ஹெச்சுக்கு 1 கொடுத்துருக்கனால 1 சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது ஏ பிளஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான். ஏ பிளஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ண வரும் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2ab 2x எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. ஏற்கனவே ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இந்த மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஆன்சர் வந்து 2x பிளஸ் 1 இஸ் ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. இஃப் சி இஸ் கான்ஸ்டன்ட் தென் டெல்டா சி இஸ் சின்றது கான்ஸ்டன்ட்னா அப்போ அதோட வேல்யூ வந்து 0ன்னு அர்த்தம். டெல்டா சியோட வேல்யூ வந்து 0. அடுத்தது சிக்ஸ்த்து. இஃப் m and n are positive integer then delta power m into delta power n f of x equal to. இப்போ நார்மலாக நம்ம a power m into a power n a power m plus n அதே தாங்க. இங்கே பாருங்க டெல்டா பவர் m plus n அதாவது டெல்டா பேஸ் சேமாக இருக்கு இல்லையா? டெல்டா பவர் m into டெல்டா பவர் n. ஸோ டெல்டா பவர் m plus n into f of x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் டெல்டா பவர் n into டெல்டா பவர் மைனஸ் n into f of x. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணினா டெல்டா பவர் n into டெல்டா பவர் மைனஸ் n into f of x. இது பவர்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா டெல்டா பவர் n மைனஸ் n 0 டெல்டா பவர் n நம்பர் பவர் 0 வேல்யூ 1. அப்போ ஆன்சர் வந்து f of x தான் வரும். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்தது எயித்து. இ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருந்தா ஸோ ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் இஸ் ஆன்சர். எப்படி அது இ இன்ட்டு எஃப் ஆஃப் எப்படி மாறிச்சு? அது மாதிரி இப்போ இ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்னு சொல்லிச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஈக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா 1 பிளஸ் டெல்டான்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். கரெக்டுங்களா? 1 பிளஸ் டெல்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். அப்போ இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? சரி, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இந்த டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் இஸ் ஆன்சர். சரிங்களா? ஸோ அதுதான் எப்படி வந்துச்சுன்றது சொல்லியிருக்கேன், வேற ஒன்று. அடுத்தது இந்த டெல்டாவை தலைகீழ போட்டிருக்காங்க. இது வந்து பேக்வேர்டுக்கு யூஸ் பண்ணுவோம். டெல்டான்றது ஃபார்வேர்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நேப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுவோம் நம்ம பேக்வேர்டுக்கு யூஸ் பண்ணுறோம்.
சரிங்களா? பேக்வேர்டுக்கு இது யூஸ் பண்ணணும். நேப்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இதுக்கான ஃபார்முலானா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 ஞாபகம் வச்சுக்கணும். டெல்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ மைனஸ் 1. டெல்டாக்கு இ மைனஸ் 1. இதுக்கு வந்து 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1. ஒன்று அப்படி சொல்லலாம். இல்லைன்னா இப்படி கூட சொல்லுவாங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 இருக்குல்ல, அதை 1 பை இன்னு சொல்லிடலாம். 1 பை இன்னு சொல்லிடலாம் இல்லையா? இ பவர் மைனஸ் 1. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணின்னு வச்சுங்களேன். அப்போ என்ன இ மைனஸ் 1 பை இ இப்படி கூட போடும். ஸோ நேப்லாக்கு வந்து எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 கொடுத்தாலும் ஓகே, இல்லை இ மைனஸ் 1 பை இ அப்படின்னு இருந்தாலும் ஒன்று தான். ஸோ அதனால வந்து எது ஆப்ஷனில் இருக்கோ அதை வந்து நம்ம எழுதிக்க வேண்டியதான். சரி, அடுத்தது 10th நேப்லா. நேப்லா எஃப் ஆஃப் இப்போ நம்ம டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு டெஃபினிஷன் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நேப்லா இல்லைங்களா? இந்த பேக்வேர்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து என்ன வருது? இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படியே திருப்பி போட்டுக்கணும். நம்ம என்ன ஜென்ரலாக எப்படி போடுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்னு போடுவோம் இல்லையா? அப்போ முதல்ல எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச், அதாவது எக்ஸ் பிளஸ் ஹெச்சுக்கு மேலே எக்ஸ் மைனஸ் ஹெச்னு வரும். அதே மாதிரி மாறி வரும். முதல்ல அதாவது எப்படின்னா முதல்ல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இதானே டெல்டாக்கு. இது அப்படியே நம்ம திருப்பிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல வரணும், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்சுக்கு மேலே எக்ஸ் மைனஸ் ஹெச்னு வரணும். சரிங்களா? இது வந்து என்னது நேப்லாக் எஃப் ஆஃப். ஸோ இவங்க ஏவை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தா ஸோ ஏவை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸை வச்சிருந்து கொடுத்தா எக்ஸ் வச்சு எழுதிக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது 11th ப்ராப்ளம். 11th பாருங்க. ஃபார் த கிவன் பாயிண்ட்ஸ் x0, y0 and x1, y1 the Lagrange formula. ஸோ இதுக்கான Lagrange formula வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் y of x equal to x minus x1 by x0 minus x1 into y0 plus x minus x0 by x1 minus x0 into y1. ஸோ இதுதான் ஃபார்முலா. அடுத்தது Lagrange interpolation formula can use it for both equal and unequal intervals. ஸோ ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணும். ஈக்குவல் இன்டர்வல்ஸ்க்கு யூஸ் பண்ணும், அன்இக்குவல் இன்டர்வல்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். Lagrange interpolation formula. அடுத்தது 13 f of x equal to x square plus 2x plus 2 and the interval differencing is unity, then delta f of x. நல்லா புரிஞ்சுக்குமா? இந்த differencing is unity அப்படின்னா நடத்தினா அந்த h தான் 1ன்றாங்க. h வந்து 1ன்னு சொல்கிறாங்க. சரிங்க? அந்த interval of differencing வந்து அப்படின்னு சொன்னாலே ஹெச்சோட வேல்யூ 1. யூனிட்டினா 1. சரி, நம்மள கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ். இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்னு உங்களுக்கே தெரியும் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதான் ஆக்சுவலாக டெஃபினிஷனு. அப்போ அப்படியே என்ன பண்ணுங்க, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஹெச் போடுங்க பாருங்க. இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஹெச் போட்டுருக்காங்க பாரு. எக்ஸ் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஹெச் பிளஸ் 2. அதான் இந்த ஹெச்சுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுவார். எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 2 முடிஞ்சிச்சா? அப்புறம் மைனஸ் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 2. அப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன ஆகிடும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2 ஆகிடும். அதேமாதிரி இந்த ஏ பிளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அதேமாதிரி இந்த 2 உள்ள மல்டிபிள் 2x பிளஸ் 2. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறது எழுத வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இந்த பிளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும். இந்த பிளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் எழுதுங்க 2x. இந்த 1 பிளஸ் 2 வந்து 3. அவ்வளோதான். 2x பிளஸ் 3 இஸ் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 14th பாருங்க. ஃபார் த கிவன் டேட்டா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டெல்டா கியூப் ஒய் நாட் இஸ். டேபிள் கொடுத்துருக்காங்க, டெல்டா கியூப் ஒய் நாட் கேட்குறாங்க. ஸோ டெல்டா கியூப் ஒய் நாட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெல்டாக்கு பதிலாக நம்ம இ மைனஸ் 1ன்னு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ இ மைனஸ் 1 ஹோல் கியூப் அப்படின்னு அப்ளை பண்ணிச்சு. இந்த இ மைனஸ் 1 ஹோல் கியூப்னா ஏ மைனஸ் பி ஹோல் கியூப். ஆக்சுவலாக ஏ மைனஸ் ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியல, ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். அப்போ ஏ கியூப் இ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா இ ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ மைனஸ் 3e ஸ்கொயர் ப்ளஸ் 3e மைனஸ் 1 இன்ட்டு ஒய் நாட். இப்போ இந்த ஒய் நாட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஒய் நாட்டை உள்ள மல்டிப்ளை பண்ண வெளியில் காமனாக ஒய் நாட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஒய் நாட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணால் இ கியூப் ஒய் நாட் மைனஸ் 3e ஸ்கொயர் ஒய் நாட் 3e ஒய் நாட் அப்புறம் மைனஸ் ஒய் நாட். சரிங்களா? அப்ளை பண்ணிச்சு. இதுக்கு அடுத்து தான் இருக்குது பாருங்கள், இந்த இ பவர் இ கியூப் ஒய் நாட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஒய் நாட்லேருந்து 3 யூனிட் வந்து நீங்கள் ஃபார்வர்டாக போகணும்னு அர்த்தம். இந்த ஈயோட இ கியூபோட மீனிங் அதான். இ கியூப்னா 3 யூனிட் நீங்கள் ஃபார்வர்டில் போகணும். இப்போ ஒய் நாட்னு இருக்கு இல்லையா, y1 y2 y3. ஸோ அப்போ 3 யூனிட் ஃபார்வர்ட் போனோன்னா y3 வரும். அப்போ இதோட ஆன்சர் வந்து y3. அதே மாதிரி பாருங்க, மைனஸ் 3 இ ஸ்கொயர் ஒய் நாட்னு இருக்கு இல்லையா? ஸோ ஒய் நாட்லேருந்து என்ன பண்ணணும், இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஒய் நாட்லேருந்து 2 யூனிட் y1 y2.
இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும் -3y2 அப்படின்னு வரும். அடுத்து என்ன இருக்கு பாருங்க பாருங்க 3y0 இருக்கு இல்லையா, அந்த 3 விட்டுடுங்க. y0னா ஒரே ஒரு யூனிட் மட்டும் போகணும். அப்போ y0ல இருந்து என்ன ஆயிடும், y1 ஆயிடும். 3y1 இது y0 இல்ல, அதனால அப்படியே போட்டுக்க வேண்டியதான். போட்டாச்சுங்களா? இப்போ இதோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க மேல. இப்போ இந்த y3 ஓட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க, y2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது y0, y1, y2, இது வந்து y3. சரிங்களா? அப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. y3 18 minus 3 into y2 வந்து 15, 3 into 15 plus 3 into y1 வந்து 13 minus 12. அவ்வளோதான், சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சிருச்சுமா. சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். சிம்பிளை பண்ணீங்கன்னா 18 plus 39 ஆட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 minus plus 57 minus 57. ஸோ ஆன்சர் வந்து 0. ஸோ பி ஆப்ஷன்.